இப்ப பில்லி சூன்யம் ஏவல் மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னாக்கா பிரத்யங்கரா தேவிக்கு பிரத்யங்கரே பரே தேவி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும். அதை சொன்னோம்னாலே அப்படி எல்லாம் அப்படி அப்படி பறந்து போயிடும். இதை மூடுன்னு உத்தரவு வந்து அவங்க ஸ்கிரீன் போட்டாங்கன்னா எப்பேற்பட்ட சிஎம் வந்தா பிஎம் வந்தா கூட திறக்க மாட்டாங்க. சோ படிப்பையும் தந்துருவாங்க, இவங்க காசையும் தந்துருவாங்க. 2 2 in 1. இந்த அம்பாள் ரொம்ப ஃபேமஸ். இவங்களுக்கு முன்னாடி ஒரு படி இருக்கும், அந்த படியில நெய்யால மெழுகி கோலம் போட்டுட்டு வேண்டிட்டு வந்தாங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ள இவங்களுக்கு குழந்தை பிறக்கும். இது வந்து கொல்ஹாப்பூர் மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரிதான் இருப்பாங்க. ரொம்ப ஃபேமஸ் ஆனது எங்க ஊருடைய பிரதிஷ்டப்பட்ட கோவில்ல இவரோட சிலை இருக்கு. ஜெய்ஜாண்டிக்கா பார்க்கவே ரம்மியமா இருக்கும். ஏன்பா இப்படி பண்ற, ஏன் பையன் உயிரை வாங்குற அப்படின்னா கூட பிரம்மஹத்தி தோஷம் வருமா. இப்ப இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் அப்ப அது இருக்கும், எனக்கு உட்பட. நாமெல்லாம் போட்டு மேசை வச்சு பெருமாள் நம்ம எங்கேயுமே பாத்திருக்க மாட்டோம். பெருமாள் சிவன் பார்வதி இருக்காங்க, இவங்க வந்து பெருமாளும் லட்சுமி தேவி இருக்காங்க, பிரம்மா சரஸ்வதி இந்த மாதிரி பேரோடியும் இருக்கு. ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் வச்சிருக்காங்க. திருப்பதியில எப்படி எப்படி எல்லாம் அலங்காரம் இருக்குமோ அதை அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கையில கூட அவருக்கு அந்த இது வச்சிருப்பாங்க. கருடாழ்வார்லாம் ஓம் சிம்ஷிபாய சொன்னாலே நம்ம வீட்டுக்குலாம் வந்துருவாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனது தத்ரூபமா வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய காமதேனு. இந்த ஸ்டாச்சு வீட்டுல இருந்தா நம்ம மகாராஜா மாதிரி நாட்டு ஆளலாம் வீட்டு ஆளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டலட்சுமி தசாவதார செட்டு கம்பல்சரி இருக்கும். ஆண்டாள் மடியில பெருமாள் படுத்துட்டு இருக்க மாதிரி, பார்வதி மடியில சிவன் படுத்துட்டு இருக்கிறது ஒரு கையளவு தான். எனக்கு இடமே இல்லைன்னா கூட இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். அப்படியே இப்படி வந்தீங்கன்னா நிறைய சிலைகள் இருக்கா. இங்க பாருங்க, சமையல கல்யாண சமையல் சாதம் அப்படின்ட்டு நம்ம செம்மையா ஒரு விருந்து வைக்கிறாங்க. அதை வந்து இவர் சாப்பிடுறாரு. இதோட செட்டும் நம்ம கிட்ட இங்க அவைலபிளா இருக்கு. கோழி கொத்துறாங்க. கோழி கொத்தது இல்ல, அது ஸ்வீட்டு கடையை ஒரே உடல்ல வந்து நமக்கு முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி கூட நம்ம வாங்கி நம்மளோட கொலுல டிசைனுக்கு அழகா வச்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்க சிபிகே. நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னை மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்துல இருக்க நற்பவி ஷாப் தாங்க வந்திருக்கோம். இங்க என்ன ஸ்பெஷல் பார்த்தா நவராத்திரி வேற வரப்போகுது. நவராத்திரினால எல்லாருக்கும் ஞாபகம் வருது கொழு பொம்மை தாங்க. அந்த கொழு பொம்மை இங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இங்க பக்கத்துல பார்த்தாலே தெரியும். இங்க இருக்க எல்லாமே சின்ன சைஸ்ல இருந்து நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் நிறைய சாமிங்க வந்துட்டு வச்சிருக்காங்க. அதுவும் எல்லாமே பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ், எக்ஸ்ட்ரா பிரீமியம், அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, எவ்வளவு பிரைஸ் ரேஞ்ச்ல இருக்கு, ஹோல்சேலா ரீட்டெயிலாங்கிற டீடைல்ஸ் எல்லாமே வீடியோல போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டே வாங்க. அதுக்கு முன்னாடி சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த இடம் தான் நம்ம கடையோட ஹைலைட்டான ஒரு இடமாவே இருக்கு. ஏன்னா இருக்க எல்லா தெய்வங்களும் இங்க அப்படியே பிரீமியமா உட்காந்துருக்காங்க. சொல்லுங்க இவங்களை பத்தி இப்ப நம்ம பேசலாம். நீங்க சொன்ன மாதிரி இந்த கடைக்கு யார் வந்தாலும் இந்த இடத்துல நின்னுடுவாங்க. அப்படியே ஒரு ரவுண்ட் வருவாங்க. அச்சோ எவ்வளவு பிரீமியமா இருக்கு அப்படின்னு நின்றுவாங்க. அங்க மேல இருக்காங்கல்ல சமயபுரம் மாரியம், பிரிட்டிஷ்காரங்களுக்கு கூட நம்ம சொல்லலாம் நம்ம தெய்வங்கள் பொய் அப்படி இப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு பேசுறோம். ஹிந்து தர்மத்துல அது ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆயிடுச்சு இல்லையா, அது மாதிரி பேசுறோம்ல. ஆனா பிரிட்டிஷ்காரங்களுக்கு வயிறு வலி எல்லாம் போக்கி இருக்காங்க. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி, சத்ரபதி சிவாஜி அவரோட ஸ்டாச்சு பக்கத்துல நடராஜர் சிலை வந்து ராக் ஸ்டோன்ஸ்ல கொடுத்திருக்காங்க. நம்ம இப்ப காமிச்ச அந்த விஸ்வரூப தரிசனம். இதுக்கப்புறம் இது பிரத்யங்கரா தேவி. இப்ப பில்லி சூன்யம் ஏவல் மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னாக்கா பிரத்யங்கரா தேவிக்கு பிரத்யங்கரே பரே தேவி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும். அதை சொன்னோம்னாலே அப்படி எல்லாம் அப்படி அப்படி பறந்து போயிடும். இவங்களுக்கு கோவில் இருக்கா? இருக்கு. இங்க சென்னையில கூட ஈசிஆர்ல எல்லாம் பிரத்யங்கரா தேவி கோவில் இருக்கு. 4-5 கோவில் தான் இருக்கு. பட் அது ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில். அதுக்கப்புறம் அயோத்தி ராமர், ஹனுமனு. அதாவது எப்பயுமே டிவோட்டிய பக்தர்களை தெய்வங்கள் கட்டி பிடிச்சு நம்ம பாத்திருக்கோமா, கொஞ்சம் பேர் தான் பாத்திருப்போம். ஆனா அதுல ராமர் வந்து ரொம்ப ஸ்பெஷல். பக்தனா இருந்தாலும் அது எந்த ரூபத்துல இருந்தாலும் ஸ்டேட்டஸ் பார்க்காம அப்பவே வந்து பழகினது ராமர். அதுதான் எங்க சின்ன வயசுல ஸ்கூல்ஸ்ல அதை சொல்லி கொடுப்பாங்க. ராமரும் ஆஞ்சநேயர் மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு. அதுக்கு பக்கத்துல இருக்கிறதும் சமயபுரம் மாரியம்மன் தான் சின்ன வருஷன். அவங்க பெரிய வருஷன் தான், இவங்க சின்ன வருஷன் கொடுத்திருக்காங்க. பக்கத்துல நம்ம ஃபேமிலியோட பிரதோஷ நாயகர். பிரதோஷ நாயகர்னா அந்த நந்தி மேல சிவன், அம்பாலு, முருகன், விநாயகர் ஃபேமிலியோட இருக்கிற மாதிரி. பிரதோஷம் விரதம் இருந்தாலும் நடக்காததெல்லாம் கூட நடக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கீழே நம்ம கிருஷ்ணர், சிவனோட மடியில அம்பாள் இருக்க மாதிரி. இது வந்து பாலாம்பிகை. நம்ம நினைச்சா இந்த அம்பாலோட கோயிலுக்கு போக முடியாது, அவங்க நினைச்சாதான் இந்த கோயிலுக்கு போகணும். கீழ் நெம்மேலியில இவங்க ரொம்ப ஸ்பெஷலா இத்தனோண்டு ஸ்டாச்சுவா தான் இருப்பாங்க. பட் இவங்க நினைச்சாதான் அங்க போய் பார்க்க முடியும். நீங்க பர்மிஷன் கேட்டாங்க போயிட்டீங்கன்னா கூட இதை மூடுன்னு உத்தரவு வந்து அவங்க ஸ்கிரீன் போட்டாங்கன்னா எப்பேற்பட்ட சிஎம் வந்தா பிஎம் வந்தா கூட திறக்க மாட்டாங்க. பாலாம்பிகை அம்பாலோட காமாட்சி அம்மனோட 5 வயசு வருஷன் சொல்லுவாங்க. 5 வயசு பால்ய காமாட்சி அம்மன். அந்த மாதிரி கீழ் நெம்மேலியில ரொம்ப ஃபேமஸ். காமாட்சி அம்மனை விட அங்க போறவங்களுக்கு தெரியும் அது ரொம்ப ஃபேமஸ். திருப்பதியில பெருமாளுக்கே வந்து இடம் கொடுத்தவர் யாருன்னு சொல்லு? வராகர் தான். ஃபர்ஸ்ட் வராகர் தான் அந்த இடத்துல இருந்தாரு. பெருமாள் அந்த அவதாரம் எடுத்து வரும்போது நீங்க ஸ்டே பண்ணிக்கோங்க, நான் ஒரு ஓரமா இருந்துக்கிறேன்ட்டு அங்கேயே ஒரு ஓரத்துல இருப்பாரு. இந்த வராகர் கோவில் தாண்டி நீங்க பெருமாள் கோயில் உள்ள போனீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு தூண் இருக்கும். அந்த தூண் வந்து
தனியா ஒரு இன்ச் கேப்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் உருவான தூண் திருப்பதியில. அதனால அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பூஜை எல்லாம் கூட பண்ணுவாங்க. அது திருப்பதிக்கு போனா எத்தனை பேர் பாத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. லட்சுமி ஹயக்ரீவராடி படிப்புக்கு ஞானானந்தமயம் சொல்வீங்கல்ல, அந்த ஒரு ஸ்லோகம் அதுக்கு உரியவர். 4 வேதங்களை எடுத்துட்டு போய் வச்சுக்கிட்டாரு. யாரு? ஹயக்ரீவர் குதிரை உருவம் அந்த லட்சுமி ஹயக்ரீவரோட இருக்காரு. சோ படிப்பையும் தந்துருவாங்க, இவங்க காசியும் தந்துருவாங்க. 2 2 in 1. அது லட்சுமி நரசிம்மர். அவங்களும் நம்மளுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்கக்கூடிய நரசிம்மர், நம்மளுக்கு காசு கொடுக்கக்கூடிய தெய்வம். திருவாரூர் கமலாம்பாள். இப்ப நம்ம கால் மேல கால் போட்டா இப்பயும் கூட நிறைய பேர் நம்மள திட்டுறாங்கல்ல, ஆனா அன்னைக்கே நான் எப்படி உட்காருவேன் பாரு அப்படின்னு உட்கார்ந்து இருக்காங்க. பட் இதுக்கு ஒரு கதை இருக்கு. இதையும் நம்ம சப்ஸ்கிரைபர் யார் சொல்றாங்க பாக்கலாம். உங்க சேனல்ல இருக்கிறவங்க சொல்றாங்களா, என் சேனல்ல இருக்கிறவங்க சொல்றாங்க. காம்படிஷனா? வாங்க வாங்க காம்படிஷன் யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பாக்கலாம். காஞ்சி காமாட்சி அம்மன். இப்ப நம்ம சின்ன வெர்ஷன் பார்த்தோம்ல, இவங்க அந்த பூஜை எல்லாம் பண்ணி காமாட்சி அம்மனோட கோவத்தை எல்லாம் இறக்கி அந்த ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறம் சங்கராச்சாரியார் பிரதிஷ்டை பண்ணுவார்ல, அதுக்கப்புறம் எடுத்த முழு வடிவம் இது. இன்னைக்கு நம்ம பாக்கக்கூடிய வடிவம் அதுதான். அதுக்கு கீழே ரொம்ப அழகா யசோதை அம்மா கிருஷ்ணருக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் சாப்பாடு ஊட்டுறதா லேடிஸோட பெரிய டாஸ்க் மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இவங்க வந்து சப்த சாரங்கி. நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது விஸ்வரூபம் எடுத்து அதை சரி பண்ணிட்டு திரும்ப செட்டில் ஆயிடுவாங்க. திரும்ப இருக்க மாட்டோம், இப்படியும் வருவோம். அந்த மாதிரி இதுக்கப்புறம் பாலாம்பிகை பெரிய வெர்ஷன், பெரிய ஸ்டாச்சூஸ்ல இருக்காங்க. திருவண்ணாமலை அண்ணாமலையார், உண்ணாமலையம். திருவண்ணாமலை நினைச்சாலே முக்தி தரும். தினமுமே ஒரு பலன் இருக்கு. 7 நாளும் கிரிவலம் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் போயிடும். பட் 7 நாள் ஒரே டைம்ல போக முடியாது. வாரம் ஒவ்வொரு நாளுக்கு நம்ம போயிட்டு வந்தா நம்மளோட பிரச்சனை எல்லாம் சீக்கிரமா தீர்ந்து போயிடும். அதே போல திருவண்ணாமலையில கிரிவலத்தப்போ கொஞ்சம் கிரௌடாது கம்மியாகும். கிரிவலம் வரேன்ட்டு அங்க நிறைய குப்பைகளை போட்டு பாவத்தை சேர்க்கறீங்க. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. கோயிலுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம குப்பையை போடாம அமைதியா நிசப்தமா போகணும். அதை நிறைய பேர் ஃபாலோ பண்றது இல்ல. அதை ஃபாலோ பண்ணா நம்ம பாவத்தை குறைக்கிறதுக்காக தான் கோயிலுக்கு போறோம். இன்னொரு எக்ஸ்ட்ரா 2 பாவத்தை எடுத்துட்டு வராம பாத்துக்கலாம். சாரதாம்பாள் இவங்க எங்கக்கா கோவில் இருக்கு? இவங்களுக்கு சாரதா பீடம்னு சொல்லிட்டு நீங்க ஸ்ருங்கேரி போனீங்கன்னா அங்க இருப்பாங்கல்ல, ஸ்ருங்கேரி அந்த சாரதா பீடம் தான் இங்க வச்சிருக்காங்க. ரொம்ப பவர்ஃபுல். இப்ப ஐஷு, உங்க வீட்டுல உங்க பசங்க எதனா வேணும்னா உங்ககிட்ட கேட்பாங்களா, உங்க வீட்டுக்கார்ட்ட கேட்பாங்க? 2 பேர்த்தையும் கேட்பாங்க. சரி, யார் வந்து பெர்மிஷன் கொடுப்பீங்க? சரி, நான் வாங்கிக்கோ சொல்லுவேன். நீ தான் சொல்வல்ல. அதாவது தாய்மை உணர்வு தான். கேட்ட உடனே கொடுத்தணும், சரி பரவாயில்ல அப்படின்னு தோணல. இலகின மனசு. அந்த மாதிரி நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய சக்தி வந்து அம்பாளுக்கு தான். மனசு உருகி நம்மளுக்கு இல்லவே இல்லைனாலும் கொடுத்துருவாங்க. அதனாலதான் இந்த நவராத்திரி ரொம்ப ஸ்பெஷல். அதுல சாரதாம்பாள் ஸ்டாச்சுவும் நீங்க வைக்கலாம். ரொம்ப அழகா தத்ரூபமா இருக்கும். அடுத்து பார்த்தா நிறைய டிஃபரெண்டா இருக்காங்க அம்பாள். இது வந்து கர்ப்ப ரக்ஷாம்பிகை கோவில் கும்பகோணத்துல. இந்த அம்பாள் ரொம்ப ஃபேமஸ். இதுக்கு ஆப்போசிட்ல ஒரு பால் புஷ்கரணின்னு சொல்லுவாங்க. பாலால உருவாக்கப்பட்ட ஒரு தீர்த்தம் குளம்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தை இல்லாத தம்பதிகள் போயிட்டு அந்த முனிவர்கிட்ட சேவை செஞ்சு ஒரு குழந்தை உருவாகும். அந்த குழந்தை உருவானதை ஒருத்தர் சாபம் கொடுத்து அந்த குழந்தை கலைஞ்சிரும். அந்த குழந்தை கலைஞ்ச குழந்தைய ஒரு குடத்துல போட்டு அம்பாள் வந்து அந்த குழந்தைய காப்பாத்தி திருப்ப அவங்களுக்கு கொடுப்பாங்க. இவங்க 5 மாசத்துல அந்த குழந்தை கலைஞ்சதுனால அவங்களால ஃபீட் பண்ண முடியாது. அப்போ அந்த காமதேனு வந்து அந்த இடத்த குளம்படியால அதை உருவாக்கி அங்க ஒரு க்ஷீரம் வரும். க்ஷீரம் மீன்ஸ் பால் வரும். அந்த குளம் பால் குளம் சொல்லுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது பாலா இருக்காது, தண்ணியா தான் இருக்கும். அந்த காலத்துல அப்படி அந்த பாலை கொடுத்து அந்த குழந்தை வளர்ந்துச்சு. சோ இப்ப யாராவது குழந்தை இல்ல அப்படின்னா கும்பகோணத்துல இருக்கக்கூடிய கர்ப்ப ரக்ஷாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு இவங்களுக்கு முன்னாடி ஒரு படி இருக்கும். அந்த படியில நெய்யால மெழுகி கோலம் போட்டுட்டு வேண்டிட்டு வந்தாங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ள இவங்களுக்கு குழந்தை பிறக்கும். இதை இவங்க தான் போகணும்னு அவசியம் கிடையாது. இப்ப எனக்காக நீ போலாம், உனக்காக நான் போலாம். அந்த மாதிரி ஃபாரின்ல இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஆனா அவங்க போறது பெஸ்ட். பட் ஃபாரின்ல இருக்கீங்க, என்னால வர முடியாத பட்சத்துல அந்த மாதிரி பண்ணி அவங்க நெய் கொடுப்பாங்க. அந்த நெய் கொண்டு வந்து இன்னும் அதிகப்படியான நெய்ல கலந்து சாப்பிடும் போது கண்டிப்பா கன்சீவ் ரேட் கொடுப்பாங்க. நீங்க முத்துராமன் எல்லாம் நடிச்ச ஒரு படம் பாத்திருப்பீங்கல்ல, தாய் மூகாம்பிகை. அந்த அம்பாலோட ஸ்டாச்சு தான் இது, தாய் மூகாம்பிகை. ரொம்ப அம்பாலே ரொம்ப பவர்ஃபுல். மூலஸ்தானமே இப்படிதான் இருக்கும். அது ஃபுல்லுமே நம்ம லக்ஷ்மினாலே எல்லா நகையும் போட்டுட்டு ரொம்ப அழகா அலங்காரமா இருக்கிற மாதிரி தானே பாப்பீங்க. இது வந்து கொல்ஹாப்பூர் மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரிதான் இருப்பாங்க. ரொம்ப ஃபேமஸ். காசு வேணும்ன்றவங்க, தொழில் விருத்தியாளன்றவங்க எல்லாம் அங்க போவாங்க. எல்லாருக்குமே தொழில் நல்லா அமையணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும். ஏன் உங்களுக்கும் இருக்கு, எனக்கு எல்லாருக்குமே இருக்கும். காசு வேணாம்னு யார் சொல்ல சொல்ல மாட்டோம். அவங்க கிட்ட போனா அது கண்டிப்பா கிடைக்கும். இவர் யார் வித்தியாசமா இருக்காங்க? இவர் வந்து மணவாள மாமுனிகள். இவர் காஞ்சிபுரத்துல இந்த 12 ஆழ்வார்கள் சொல்வோம்ல, அதுல ஒரு ரொம்ப ஃபேமஸ் ஆன சிவனாவது டக்கு டக்கு டக்குன்னு வரம் கொடுத்துருவாரு. 63 நாயன்மார்கள் உருவானாங்க. பெருமாள் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாரு. டெஸ்ட் பண்ணி தான் கொடுத்துட்டே இருப்பாரு. வர்த் அப்படின்னா தான் கொடுப்பாரு. அதுல 12 பேர் தான் பாஸ் ஆனாங்க. அதுல ஒருத்தர் மணவாள மாமுனிகள். இப்ப இந்த மாதிரியும் இருக்கு, இங்க இருக்கு பாருங்க. இந்த மாதிரியும் இருக்கு. காஞ்சிபுரத்துல எல்லாம் போனீங்கன்னா இவங்களுக்கு தனித்தனி சன்னதிகளே இருக்கு. ரொம்ப இந்த தீவிர வைஷ்ணவா எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அவ்வளவு ஆராதனை பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு தெரியாது. பட்
வைஷ்ணவர்களுக்கு தெரியும். இது வந்து பஞ்சமுக விநாயகர், பஞ்சமுக ஆஞ்சநேயர் தான் பாத்திருப்பீங்க. இங்க பஞ்சமுக விநாயகரும் இருக்காங்க. அன்னபூரணி, தட்சிணாமூர்த்தி. நம்ம சிவனை சுத்தி வரும்போது ஒருத்தர் இருப்பாருல்ல, அந்த குரு பிரம்மா குரு விஷ்ணு, இவருக்கு தான் சொல்லுவோம். அந்த நவகிரகத்துல இருக்கிற குரு வேற, இந்த தட்சிணாமூர்த்தி வேற. இவர் வந்து இந்த 4 சனத்குமாரர்கள்னு சொல்லுவாங்க, 4 சீடர்கள். அவங்களுக்கு மட்டுமே அவங்களுக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து நமக்கு போதனை பண்ணுவாங்க. இவர் பேசவே மாட்டாரு, ஆனா அந்த மௌனத்திலேயே அந்த லெசன்ஸ் சாப்டர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும். அதுதான் குரு தட்சிணாமூர்த்தி. இந்த குரு வேற. ஆமா, நவகிரகத்துல இருக்கிறது அசுர குரு. அதுக்கப்புறம் முருகர் வள்ளி தெய்வானையோட இருக்காங்க. நீங்க தனித்தனியா நீங்க சஷ்டி விரதம் இருக்கும் போது இந்த அம்பாளுக்கு மட்டும் பண்ண போறீங்கன்னா இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு இப்படியும் பண்ணலாம். தெய்வானை அம்மா கிரீன் கலர்ல இருப்பாங்க, வள்ளி வந்து கலர்ல இருக்காங்க, ஒயிட் கலர்ல நல்ல சிகப்பா இருப்பாங்க. அடுத்தது வராகி. இவர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது எங்க ஊருடைய பிரதிஷ்டப்பட்ட கோவில்ல இவரோட சிலை இருக்கு. திருஞான சம்பந்தர் 3 வயசுலயே அம்பாள் வந்து பால் கொடுத்து அதனால ஞானம் பெற்று அப்பவே பதிகம் பாடினவர் திருஞான சம்பந்தர். குட்டியா இருப்பாரு, ஆனா அவ்வளோ தத்துவம் பேசுவாரு. அந்த மாதிரி அம்பாள் அந்த ஞான பால் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்காங்க. இப்ப குழந்தைகள் வீட்டுல வந்து நம்ம சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது, புத்தியே வேலை செய்ய மாட்டேங்குதுன்னா இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் கொண்டு போய் இந்த கதைகள் எல்லாம் சொல்லி 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 அவங்க இது மாற்ற முடியும். இதெல்லாம் பூஜை பண்ணிட்டு அதெல்லாம் மாற்றலாம். ஸ்ரீபெரும்புத்தூர்ல இவருக்கான ஸ்பெஷல் கோவிலே இருக்கு, ராமானுஜர். அதாவது பிராமின்ஸ் தான் கோவிலுக்குள்ள போகணும், பிராமின்ஸ் தான் பதிகம் பாடணும் அப்படின்லாம் இல்லாம யார் வேணாலும் சாமி கும்பிட்டாலும் முக்தி அடையலாம் அப்படின்றத அந்த பஞ்சதீட்சையை கொடுத்துறவர், இப்ப வரைக்கும் கொடுக்குறவர். இப்ப உங்களுக்குமே கூட எனக்கு நான்வெஜ் எல்லாம் விட்டுட்டு நானும் இந்த மாதிரி ஒரு முக்தி நிலைக்கு போகணும் அப்படின்னாக்கா ராமானுஜதாசர் அந்த சென்டர்ஸ்ல போயிட்டு எனக்கு இந்த மாதிரி வேணும்னா அந்த 5 கண்டிஷன்ஸ் போடுவாங்க. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, குடிக்க கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரு 5 கண்டிஷன்ஸ் போடுவாங்க. அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு அவங்க சொல்ற வேலையெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த ஜென்மத்திலே இந்த கடைசி வரைக்கும் நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே அனுபவிச்சுட்டு இறந்த உடனே முக்திக்கு போயிடலாம். அந்த பஞ்சசம்ஸ்காரம் அதுக்கு தான் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் இது வந்து ராமர் அண்ட் லக்ஷ்மணர் அந்த செட்டு. சின்ன சைசஸ் பெரிய சைசஸ். சின்னதா இருந்தாலும் கண்கள் அழகா இருக்கும், பெருசா இருந்தாலும் கண்கள் அழகா இருக்கும். லட்சுமி நரசிம்மர், லட்சுமி வராகரா இருக்காங்க, காமாட்சி அம்பாள் இருக்காங்க. இந்த மாதிரி வித்தியாசமான சிலைகள் பிரீமியமான குவாலிட்டில எல்லாம் நரசிம்மர் லட்சுமி நரசிம்மர் காப்பர்ல வந்து பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி இவர் யார் ஒரு காலம் தூக்கிட்டு நிக்கிறாரு, இதான் ஒத்த கால்ல நின்னு அடம் பிடிக்கிறது? இல்ல, இவர் அடம் பிடிக்கல. வாமன அவதாரம், மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், அதுல வாமன அவதாரம் குட்டியா வருவார்ல, அவர் வந்து 3 அடி நிலம் கேட்பாரு. இவர் கேரளால வந்துட்டு இப்ப நம்ம ஓணம் செலிப்ரேட் பண்ற ஸ்டோரி வந்துச்சுல, அது மாதிரி அந்த 3 அடி நிலம் இத்தனூண்டு தானே இருக்காரு. சரி கொடுக்குறேன்ட்டாரு. ஒரு கால அப்படியே விஸ்வரூபம் எடுத்து ஒரு காலால வானத்தை அளந்துட்டாரு, ஒரு கால பூமியை அளந்துட்டாரு, இன்னொரு காலுக்கு எங்க என்னும் போது இவர் தலையே கொடுப்பாரு. இந்த காலால இந்த தலைய அழுத்தி பூமியில போயிடுவாரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப கோவம் ஆக்ரோஷம் அப்படிலாம் இருந்ததுனால அவர் அப்படி பண்ணிடுவாங்க. இப்போ இவரோட கோயில் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல உலகளந்த பெருமாள் கோயில் உள்ள போனீங்கன்னா ஜெய்ஜாண்டிக்கா பார்க்கவே ரம்மியமா இருக்கும். இது பக்கத்துலயுமே ஒரு முனிவர் கோவில் இருக்கும், அது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அங்க அவருக்கு தான் பூஜை பண்ணுவாங்க. சிறுபருப்பு பாயசம் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி சாப்பிடுறவங்களுக்கு எல்லாமே நடக்கும், எது கேட்டாலும் நடக்கும். இந்த வாங்கி உங்களுக்கு இதை நெய்வேத்தியமா இங்கேயும் பண்ணலாம். காஞ்சிபுரம் போய் இந்த உலகளந்த பெருமாள் கோயில் பக்கத்திலே ஒரு முனிவர் கோவில் இருக்கும். அந்த 12 ஆழ்வார்கள்ல ஒரு ஆழ்வார் இருப்பாங்க, அந்த பேர் மறந்துட்டு யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க, அவங்களுக்கு இதை பண்ணுவாங்க. அதே கோவில்ல 3 திவ்ய தேசம் இருக்கு, அதையும் நீங்க பாத்துட்டு வரலாம். ஓகே, நம்ம வந்து ஐயப்பனை எங்கேயுமே பார்க்கல. சோ இப்ப வந்து ஐயப்பனோட சிலை வந்து இங்க இருக்கு. பக்கத்திலே கோவிலோட கோபுரங்கள் அந்த மாதிரி வைக்கணும்னால அது வாங்கி. பெருமாள் வந்து பள்ளி கொண்டு இருக்காரு, அந்த கருத்து ரங்கநாதர். ஆமா, ரங்கநாதர் பள்ளி கொண்டு இருக்காரு. பக்கத்துல இவங்க எல்லாம் யாரு கீழே 33 கோடி தேவர்களும் அவங்கள வேண்டிட்டு இருக்காங்க. ரங்கநாதர் ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா இதே மாதிரிதான் பட்டு நம்ம வந்து பாக்கலாம். அப்படியே மேல வந்து இங்க ராதாகிருஷ்ணன் வந்துட்டாங்க, அழகா கொஞ்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. ஜென்ரலாவே வீட்டுல சாதாரணமாவே கொலுலன்னு இல்லாம இந்த மாதிரி வச்சோம்னா அந்த அப்ப அதுல பாக்குறோம்ல, இப்ப நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டு இருந்தா கூட அதை பார்க்கும் போது ஒரு ஏக்கம் வரும், சரி நம்ம விட்டு கொடுத்து போலாமேன்னு ஒரு தாட் வரும். அதுக்காக தான் இந்த வரும். ஆமா, அஃபெக்ஷன். அது மாதிரி இங்க பெருமாள் தாயார் இருக்காங்க, ஆஞ்சநேயர் இருக்காங்க. ஆமா, பிரம்மா. ஓகே, பிரம்மாவையும் நம்ம எங்கேயுமே பார்க்கல. இப்ப வந்து பிரம்மாவும் இங்க இருக்கு, 4 முகத்தோட. இவருக்கு 5 முகம் இருந்தது தெரியுமா, சிவன் தான் கட் பண்ணுவாரு, அதனாலதான் அவருக்கு பிரம்ம ஹத்தி தோஷம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இப்ப வந்து ஒரு அம்மா அப்பாவை கூட ஏன்பா இப்படி பண்ற, என் பையன் உயிரை வாங்குற அப்படின்னா கூட பிரம்மஹத்தி தோஷம் வருமா. இப்ப இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் அப்ப அது இருக்கும், எனக்கு உட்பட. அந்த மாதிரி கூட சொல்லக்கூடாதா. இப்ப நாராயணர் வந்து அமிர்த கலசத்தை தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வர மாதிரி. சோ நீங்க என்ட்ரன்ஸ்ல கூட நீங்க அந்த மாதிரி வைக்கலாம், அழகா வைக்கலாம். திருப்பதி, இவர் திருப்பதி பெருமாள். இது வந்து துர்கா தேவி, கீழே எருமை வாகனம் இருக்கு பாருங்க, அது ராக் ஸ்டோன்ஸ்ல இருக்குது. ஓகே, கருடாழ்வார். நீங்க எல்லா சிலையும் வைப்பீங்க, இந்த ஆஞ்சநேயரும் கருடாழ்வாரும் விட்டுருவீங்க. இவங்க 2 பேரும் இந்த லெஃப்ட் அண்ட் ரைட்ல வச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ஆஞ்சநேயரிங்க பாருங்களேன், கீழே இருக்காங்க, ஸ்டாண்ட் இங்கேயும் இருக்காங்க, இந்த பக்கமும் இருக்காங்க. வேற வேற மாதிரி பிரபை வச்சது, பிரபை வைக்காதது, சின்ன சைஸ் பெரிய சைஸ் அந்த மாதிரி இருக்கும். அப்படியே மேல போட்டீங்கன்னா அந்த பாவ
பாவை விளக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட்ல வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முருகர் அண்ணன் தம்பி இங்க அண்ணன் தம்பி மாதிரி க்ளோஸா. சோ இதுல சரஸ்வதி லட்சுமி இவங்க எல்லாருமே இருக்காங்க. இது வந்து வாஸ்து லட்சுமின்னு சொல்றாங்க, மகாலட்சுமின்னு சொல்றாங்க. அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ்ல நான் உங்க வீட்டுக்கு வரட்டுமா அப்படின்னு கேக்குற மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது கொஞ்சம் டிஃபரெண்டா கிருஷ்ணர். அவரும் கிருஷ்ணர் தான். இதுல எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டாள் வந்து கண்ணாடியில பாக்கும்போது நம்ம என்ன பாப்போம், நம்ம நல்லா இருக்குமா, நம்ம நம்மளோட அழகா இருக்குமா, மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு அப்படி ரசிப்போம். ஆனா ஆண்டாள் வந்து அதை போட்டுட்டு கண்ணாடியில பார்த்தா கூட கிருஷ்ணர் தான் தெரியவாராம். அவங்க கண்ணுக்கு கிருஷ்ணர், அவங்க ஃபேஸே அவங்க உடம்பே கூட கிருஷ்ணரா தான் தெரியும். அந்த கான்செப்ட்ல அப்படி வச்சிருக்காங்க. கண்ணாடியில கண்ணாடி. ஓகே, அது வந்து விஸ்வரூப தரிசனம் சின்ன சைஸ். எனக்கு பெரிய சைஸ் வாங்க முடியாதுக்கான சின்ன சைஸ் வாங்கிக்கலாம். அதுக்கு மேல ரொம்ப விசேஷமா பெருமாளை நீங்க இந்த மாதிரி எங்க பாத்துருக்கீங்களா? மீச வச்சிருக்காரு, அதுவும் நாமெல்லாம் போட்டிருக்கு. நாமெல்லாம் போட்டு மீச வச்சு பெருமாள் நம்ம எங்கேயுமே பாத்துருக்க மாட்டோம். பார்த்த சாரதி கோயில்ல மட்டும்தான் அவர் அந்த மாதிரி இருப்பாரு. மகாபாரத போரெல்லாம் முடிச்சிட்டு அவாடா போதும் எனக்கு டயர்டா இருக்கு, நான் இங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ரெஸ்ட் எடுத்தாரு. அதனாலதான் எங்க போயும் நடக்காதுல பார்த்த சாரதி கோயிலுக்கு போனோம்னு நடந்தது. ஏன்னா ஒரு ரிலாக்ஸ் சிச்சுவேஷன்ல இருக்காரு. நீ போய் இது வேணும், நான் ஓகே இதை வச்சுக்கோ, இந்த டென்ஷன் என்ன கேட்டாலும் கிடைக்கும் கொடுத்துருவாரு. ஆனா உண்மையா சாமி கிட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்க கூடாது, அவங்களே தந்துருவாங்க. ஆனா அழுற பிள்ளைக்கு தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வேணும்னா கேட்டோம். அதுல மீச வச்சிருக்கிறது பெருமாள். நீ வேற எங்குமே போக முடியாது, பார்க்க முடியாது. வேர்ல்டுலயே அவர் மட்டும்தான் அந்த மாதிரி மீச வச்சிருக்க பெருமாள். அது ஜெய்ஜாண்டிகா அந்த அம்பாள் தாயாரு. ஜெய்ஜாண்டிகா பெரிய சைஸ்ல நீங்க வேற எங்குமே பார்க்க முடியாது, நற்பவி தவிர. அதுல சின்னது வேணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான நம்ம இதை வாங்கிக்கலாம். சிவன் பார்வதி இருக்காங்க, இவங்க வந்து பெருமாளும் லட்சுமி தேவி இருக்காங்க, பிரம்மா சரஸ்வதி இந்த மாதிரி பேரோடியும் இருக்கு. தனித்தனியா வைக்கணும்னு நினைக்கிறவங்க தனித்தனியா வச்சுக்கலாம். சோ இப்போ இந்த சிலை பத்தி எங்கேயுமே நான் ஸ்டோரி கேட்டது இல்ல. இப்போ ஒரு புது ஸ்டோரி சொல்ல போறாங்க, சொல்லுங்க அக்கா. இது புது ஸ்டோரிலாம் இல்லடா, இதுதான் ஆதி காலத்து ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் நாராயணனோட தொப்புள் கொடியில இருந்து பிரம்மா வருவாரு. பிரம்மாவோட சிருஷ்டில இருந்து தான் சிவன் அந்த மாதிரி எல்லாமே வந்தாங்க. இப்ப இந்த பெருமாளோட கை ஸ்ரீதேவி பூதேவி காலை வந்து புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம முக்தி அடைஞ்சு எங்க போவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கிட்ட தான் போகணும். யாரா இருந்தாலும் கடைசியில போகக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா இதுதான் வைகுந்தம். அந்த வைகுந்தத்துல யார் இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா நாராயணன் தான் படுத்துட்டு இருப்பாரு. அப்பா நம்மளுக்கு என்னுடைய ட்ரீம் ஐஸ்வர்யா இந்த மாதிரி ஒரு பெருமாள் எடுத்துட்டு போயிட்டு என் ஹால்ல பூஜ் ரூம்ல எல்லா இடத்துலயுமே வைக்கணும்னு நம்மளோட வீட்டு வேலை ஃபுல்லா முடிஞ்சதுமே இதை நம்ம வாங்குறோம். நான் உங்களுக்கு கிஃப்ட் பண்றேன். தேங்க்யூ சோ மச். என்னோட ட்ரீம் இத இந்த மாதிரி கொண்டு போய் வைக்கணும்ட்டு இவர் எங்க வீட்டுக்கு வருவாருன்னு நானே நம்புறேன். நம்ம இவ்ளோ சிலைங்களை பார்த்தோம் இல்லைங்களா, ஆனா இத பார்க்கும் போதுதான் ஒரு அப்படியே ஈர்க்குது. ஏன்னா அந்த ஒரு ஸ்டோன் ஒர்க் அந்த திருப்பதில கியூட்டா இருக்கு. வேலைப்பாடுகள் எல்லாமே ரொம்ப நீட்டா பண்ணிருக்காங்க. ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் வச்சிருக்காங்க. திருப்பதில எப்படி எல்லாம் அலங்காரம் இருக்குமோ அது அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கையில கூட அவருக்கு அந்த இது வச்சிருப்பாங்க. அதோட சேர்த்து வச்சிருக்கிறதுனால இது ரொம்ப ஸ்பெஷல். இப்ப இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு காட்டி அந்த காலத்துல எங்க அம்மா இப்படிதாண்டா மாவாட்டினாங்க, இப்படிதாண்டா உரல்ல வந்துட்டு மாவு அரைக்கிறது, இது ட்ரையா மாவு அரைக்கிறது, இது வந்து கோலம் பண்ணி போடுறது. இது தண்ணி தெளிச்சு கோலம் போடுவோமா, இப்படிதான் எங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் இப்ப கூட நாங்க போடுறோம். இப்ப கூட நாங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கு யாரு போடுறாங்க. அப்புறம் அருவாமனையில காய் கட் பண்றது, இப்ப எல்லாம் சாப்பர்ல பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து அந்த தோல் உரிச்சு எடுக்கிறது. ஆமா, தோல் எல்லாம் வெளியில கொண்டு வரதுக்கு இது எடுக்கிறது. இது வந்து தோல் எடுக்கிறது மட்டும்தான். சட்னி எல்லாம் இப்ப வந்து அம்மியில அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க. தண்ணி நாங்க இப்படிதான் குடிச்சோம். எங்களுக்கு வாட்டர் பியூரிஃபையரே கண்டல நாங்க பாக்கல. இப்படிதான் எங்க பாட்டி எல்லாம் பண்ணிருக்காங்க. துணி துவைச்சிருக்காங்க பாருங்க கல்லுல. இப்ப எல்லாம் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின். அதனால அந்த இந்த அரிசி புடைக்கவே தெரியாது. எனக்கு தெரியும். இந்த அப்புறம் அடுப்பு வச்சு பண்ணிருக்காங்க பாருங்க. இதுவும் எனக்கு தெரியும், சமைக்கவே தெரியும். ஆனா என்னோட காலத்திலேயே நான் அனுபவிச்சதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பொம்மையா வரும் சத்தியமா நான் நினைச்சிருக்கேன். நான் பிள்ளையா சின்ன பிள்ளையா ஒரு 5-6 வயசு இருக்கிற வரைக்கும் கூட அடுப்பெரி போடுற வேலையெல்லாம் நான் செஞ்சிருக்கேன். பட் இப்ப அது கொலு டால்ஸ்ல அந்த கீழ்படியில தீம் எல்லாம் வைக்கிறீங்கல்ல அதுக்கு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப வந்து அந்த காலத்துல இப்படிதான் வேலை செஞ்சிருக்காங்கன்னு காட்டுறதுக்கு பொம்மையாவே வந்துருச்சு. அதுக்கப்புறம் இத பத்தி சொல்லட்டுமா? இது ரொம்ப 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 விசேஷமானது. இப்ப யாராவது நம்மளுக்கு எனக்கு தெரியும் இதோட ஸ்டோரி, ராமாயண ஸ்டோரி. ஹனுமன் வந்துட்டு சீதாவை தேடி போகும்போது இவருக்கு சேர் தர மாட்டாங்க உட்கார்றதுக்கு. நானே உட்கார்ந்துக்கிறேன்டான்னு ரஜினி மாதிரி அவரோட வாழை சுருட்டி ஏறி உட்கார்ந்து. இதனுடைய தாத்பரியம் என்னன்னா, நம்மள யாராவது அங்க டிமோட்டிவேட் பண்ணிட்டாலோ, நம்ம செய்யக்கூடாது, நீ எப்படியாவது அசிங்கப்பட்டு போயிடும் அப்படின்னு நினைச்சாலும் அந்த இடத்துல நமக்கான தகுதியை உருவாக்கி
உருவாக்கி நம்ம போன வேலையை முடிச்சுட்டு வரணும். அதுதான் தாத்பரி அதனோட கோட்டு. அதை வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். ராவண தர்பார்ல இவருக்கான சீட் அவரே உருவாக்கி உட்காந்துக்கிறாரு. இவரே நினைச்சிருந்தாலும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அதுக்கு துவம்சம் பண்ணிருக்கலாம். ஆனா ராமருக்கு நான் அடியேன்றதுனால அமைதியா வந்து. ஓகே, சாரநாத பெருமாள் கோவில்னு சொல்லிட்டு சார பெருமாள் கோவில்ட்டு கும்பகோணத்துல ஒண்ணு இருக்கு. அந்த கோவில்ல போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிருஷ்ணர் சிலை இருக்கும். அதை நம்ம மடியில போட்டு வாங்குவாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆனவங்க, கொஞ்சம் லேட்டா போனவங்க எல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா எது பாத்தீங்கன்னாலும் சார 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 சாரன்னு வரும். அது அந்த ஊர் பேரே சார. அந்த ஊர் பேர் வந்துட்டு பெருமாள் பேரு சார, அந்த தாயார் பேர் எல்லாமே அந்த சார சாரன்னு வரும். அப்புறம் நீங்க என்ன குழந்தைங்களுக்காக ஆமா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் அப்புறம் டெக்கரேஷனுக்கு வைக்கிறதெல்லாம் நீங்க எப்ப பார்த்தாலும் டிவைனாவே இருக்கீங்க, எனக்கு போர் அடிக்குதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா இந்த மாதிரி அவங்கள அட்ராக்ட் பண்றதுக்காக இதெல்லாம் வச்சுக்கலாம். டொனால்ட் டக், மிக்கி மவுஸ் அந்த மாதிரி வைக்கலாம். இவங்களும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீரங்கம் செட், பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி, ஆஞ்சநேயர், கருடாழ்வாரோட இருப்பாங்க. கருடாழ்வார்லாம் ஓம் சிம் சிவாய சொன்னாலே நம்ம வீட்டுக்குலாம் வந்துருவாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனது தத்ரூபமா வச்சிருக்காங்க பாருங்க. இது வந்து சிவ சூரிய பெருமாள். இவங்களுக்கு வந்து சாயா தேவி, உஷா தேவின்னு 2 அம்பாலையும் கொடுத்திருக்காங்க. இவங்கள பத்தி தெரிஞ்சிருந்தா எனக்கு சொல்லுங்க, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். காமதேனு நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய காமதேனு சின்ன சைசஸ் பெரிய சைசஸ்ல இருக்காங்க. ஆஞ்சநேயர் மேல பெருமாள் வாகனமா வர மாதிரி வச்சிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அம்பாள் ஸ்டாச்சூஸ், ராதா கிருஷ்ணர் அப்படிலாம் இருக்காங்க. இங்க கீழே வந்தீங்கன்னா நரசிம்மர், வராகர், பூவராகர், சிவன், பார்வதி அந்த மாதிரி இருக்காங்க. இவர் வந்து ராகவேந்திரருக்கு அடுத்த சிஷ்யரா வந்தார்ல, அவரோட ஸ்டாச்சு. சோ இதெல்லாம் நீங்க தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்காது. ராம பட்டாபிஷேகம் இந்த ஸ்டாச்சு வீட்டுல இருந்தா நம்ம மகாராஜா மாதிரி நாட்டு ஆளலாம், வீட்டு ஆளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்க இந்த படம் கிடைச்சா கூட நீங்க வாங்கி வைக்கலாம். அவ்வளவு பவர்ஃபுல்லான ராமர் பட்டாபிஷேகம். அவரோட ஜாதகம் கிடைச்சாலும் நீங்க வாங்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் நீங்க தீம் செட் பண்ணுவீங்க இல்லையா, அதுல சாய் தீம் செட் பண்றவங்க எல்லாம் கூட இருக்காங்க. சாய்பாபா வந்து பிக்ஷு எடுத்துட்டு வந்து அதுல கஞ்சி செஞ்சு எல்லாருக்கும் கொடுப்பாருல்ல, அந்த மாதிரி இருக்கு. இவர் அங்க உட்காந்து பேசுவாரு இல்ல, பிச்சை குடுக்கறது அந்த மாதிரி. இப்ப சிலை மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க. இது நீங்க ஒரு காம்பாக்டா அழகா வச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். சாய் தீம்ல கொண்டு போலாம். சாய்பாபாவே பாத்தீங்கன்னா அந்த பகவத்கீதை படிச்சு எல்லாருக்கும் சொல்வாரு இல்லையா, அது டான்ஸ் ஆடுறது. சோ சாய்பாபா தீம்ல கொண்டு போகணுன்றவங்க இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். இது அப்பனுக்கே பாடம் சொன்னது, சிவனுக்கு பாடம் இவர் சொல்லும் போது இவரும் கை கட்டி வணங்கி உட்கார்றாங்க. இத பார்த்தாது இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்க தெரிஞ்சுக்கோங்க, குருனா நம்ம கண்டிப்பா மதிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா குரு தோஷம்னு சொல்லிட்டு ஒரு தோஷம் வரும். இங்க பின்னாடி பாத்தீங்கன்னா பார்வதி அதெல்லாம் சின்ன சின்ன, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததுலாம் பிரீமியம் குவாலிட்டி. இது வந்து அதுக்கு அடுத்த வெர்ஷனா இருக்கிறது. இது வந்து காமாட்சி அம்மனுக்கு விளக்கு பூஜை பண்ற ஒரு செட். இந்த மாதிரி கூட நீங்க தீம் அமைக்கலாம். வீட்ல டிசைன் பண்ணா கூட ஹேங்கிங் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க. இது கூட நம்ம வாங்கி மாட்டிக்கலாம். வீட்ல வால் ஹேங்கிங் மாதிரி கூட மாட்டிக்கலாம். அதுல கிருஷ்ணர் ரொம்ப அழகா இருக்காரு. காலை தூக்கி வாயில வச்சுட்டு புல்லாங்குழல் மேல பாத்தீங்கன்னா அஷ்டலட்சுமி இருக்கும். இந்த அஷ்டலட்சுமி இல்லாம ஒரு நவராத்திரி முடியவே முடியாது. எப்படி அந்த 3 சக்தி சொல்றோனோ அந்த மாதிரி அஷ்டலட்சுமி தசாவதார செட்டு கம்பல்சரி இருக்கும். அது கிளே மாடல் அண்ட் பேப்பர் மெஷ் ரெண்டுத்துலயுமே இருக்கு. இது வந்து அம்பாளுடைய ஃபுல் செட். அந்த பேரை பாருங்க, வரலட்சுமி, மீனாட்சி, கர்ப்பரக்ஷாம்பிகை, திருக்கடையூர் அபிராமி, அந்த மாதிரி எல்லாமே வித்தியாசம். அந்தந்த ஒரு ஊருடைய ஃபேமஸான அம்பாள் இருப்பாங்க. ஐயப்ப பூஜை போறாங்க இல்லையா வருஷம், அவங்க கம்பல்சரி இந்த செட் வைப்பாங்க. அப்படியே நமக்கு அந்த 18 படியோட கொடுத்திருக்காங்க. அந்த செட்டோட ஃபுல்லா இருக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம இந்த சாரதாம்பாள் சொன்னேன்ல, ஸ்ருங்கேரி சாரதாம்பாள், அதோட குரு இவர் தான். இவரையும் இந்த கொண்டு வந்திருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. நான் போன வருஷம் இது கிடைக்கல எனக்கு. எல்லாமே இந்த டைம் இங்க கொண்டு வந்துட்டாங்க. இது ராமர் பட்டாபிஷேகம். கும்பகர்ணன் பாருங்க தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க கரெக்டா எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க. இவர் வந்து ஒரு சின்ன வார்த்தை பிழையில 6 மாசம் தூங்கணும், 6 மாசம் முடிச்சிட்டு இருக்கணும்னு வேண்டிப்பாரு, வாய் திறந்து தெரியாம. ஆனா அந்த 6 மாசம் தூங்கும் போது யாராலுமே எழுப்ப முடியாது. அந்த டைம்ல தான் போர் வந்துடுச்சு. அப்ப இவர் எழுப்புறதுக்கு என்ன பண்றாங்க, இந்த ஏணி எல்லாம் போட்டு இது மேல ஏறி இவருக்கு அங்குசத்தால எல்லாம் குத்தி இந்த மாதிரி பாட்டு பிபி எல்லாம் கத்தி அந்த மாதிரி எல்லாம் எழுப்புறாங்க. அப்ப கூட எழுந்துக்கல. அப்புறம் அந்த லட்டு வாசனை எல்லாம் வந்த பிறகு எழுந்துப்பாரு. அதுக்கப்புறமா போய் போருக்கு போவார். அந்த மாதிரி ஒரு செட்டு. சின்ன வயசுல இருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் ராவணர். அந்த அசுர கூட்டத்துல ரொம்ப பிடிச்ச விபீஷ்ணரும் கும்பகர்ணனும். அது இந்த கதையை கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த மாதிரி தாயார், பெருமாள், அப்புறம் சிவன் பெரிய சைஸ்ல பார்த்தா இதெல்லாமே சின்னதுலயே அப்படியே கீழே பாத்தீங்கன்னா அந்தந்த தெய்வங்கள் அவங்க மடியில படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆண்டாள் மடியில பெருமாள் படுத்துட்டு இருக்க மாதிரி, பார்வதி மடியில சிவன் படுத்துட்டு இருக்கிறது. இது ஒரு ஊர்ல இருக்கு. நம்ம சென்னையில சுருட்டப்பள்ளி அப்படிங்கிற ஒரு ஊர்ல இதே மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்கும். அங்க போனா எல்லாம் பெருமாள் நினைப்பாங்க, பட் அது சிவன் கோவில். மேல இருக்கிறதும் கிளே டால்ஸ் தான். அந்த அம்பாள் சிலை இருக்கு, பெருமாள் சிலை இருக்கு, குகன் ராமன் அந்த சிலை இருக்கு, மாரியம்மன் வருவாங்க இல்லையா,
அந்த மாதிரி ஒரு சிலை இருக்கு. மகாவிஷ்ணுவோட பாதத்தை மகாலட்சுமி பிடிக்கிற மாதிரி. கோமாதா திருப்பதியில பெருமாள் வர்றது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரொம்ப பசியில இருப்பாருல்ல, ஒரு இடத்துல போய் படுத்துருவாரு பசி தாகத்தோட இருக்கும் போது பசுவே வந்து பால் கொடுத்து அந்த கான்செப்ட் இது என்னுடைய தெய்வம், எங்களுடைய தெய்வம் சொல்லி இப்ப அந்த பாட்டு பாடு ஜனனி. அந்த பாட்டு இவரை வச்சுதான் வந்தது. அதாவது சினிமால, பட் ஒரிஜினலா இவர் ஒரு தெய்வத்துக்கு சமம் எங்களை பொறுத்த வரைக்கும். அவ்வளோ பவர்ஃபுல்லானவர். நினைச்சு நம்ம எதனா கேட்டா கூட நம்மளுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார், வழி காட்டுவார். செய்ய மாட்டாரு, வழி காட்டுவார், நம்மளே செஞ்சுக்கணும். அதுதான் குருவோட அருள். நம்ம அதுல கரெக்டா போய்க்கணும். இது வந்து கல்யாண செட், மீனாட்சி திருக்கல்யாணம் செட். கல்யாணம் ஆகாதவங்க இதை வேண்டிப்பாங்க. சுகபிரம்மம் பத்தி யாருக்குன்னா தெரிஞ்சா சொல்லுங்க. சுகபிரம்மர் சொல்லுவாங்க. இவருக்கு பக்கத்திலேயே ஒரு கேர்ள் நியூடா போனாலும் இவருக்கு கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகாது, அந்த அளவுக்கு ஞான பிள்ளை இவரு. இவருக்கு எஸ்பி சேகர் வந்து இங்க பெசன் நகர்ல ஒரு கோவில் கட்டி இருக்காங்க, அங்க போறவங்க போயிட்டு வரலாம். ஆனா இது கிளி தானே, கிளி ரூபத்துல மனுஷன் அந்த மாதிரி. இதெல்லாம் கல்யாண செட். நீங்க அழகா கல்யாண செட் வைக்க போறீங்க, இல்ல சீமந்த செட் வைக்க போறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் ரொம்ப அழகழகா இருக்கு பாருங்க. இந்த ஃபேஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வந்து தசாவதார் செட், சின்ன சைஸ். இங்க பாருங்க இவ்வளவுதான் இருக்கும், ஒரு கையளவு தான். எனக்கு இடமே இல்லைன்னா கூட இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். தசாவதார செட். இந்த தசாவதார செட் இல்லாம சின்னது வேணும்னாலும் இங்க பாருங்க பின்னாடி எல்லாமே இருக்கு. இந்த 1.5 அடி தான். தசாவதார செட் இல்லாம உங்களுக்கு ஒரு நவராத்திரி கொள்ளும் முடியாது. பைரவர்லயே வந்து இத்தனை 9 விதமான பைரவர் இருப்பாங்க. அதே போல நரசிம்மர்லயும் 9 நரசிம்மர் இருப்பாங்க. இப்ப தெரியுதா 9க்கு எவ்வளவு ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு. நவராத்திரியில அவங்களும் அடக்கம், ஆனா நவராத்திரி தான் ரொம்ப ஸ்பெஷல். பெண் தெய்வங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா பண்ணுவாங்க. சிவலிங்கத்திலேயே ஆண் பாதி பெண் பாதி போட்ட மாதிரி அர்த்தநாரீஸ்வரர், அவருக்கான நந்தி இப்படி முன்னாடி வைக்கலாம். அந்த மாதிரி இவங்களும் அஷ்டலட்சுமியில பெரிய சைஸ், சின்ன சைஸ் அந்த மாதிரி இருக்க மாதிரி. ஜெனரலா ஐஷு தசாவதார செட் நம்ம பாப்போம், ஆனா இந்த மாதிரி கேப் எல்லாம் இல்லாம மோல்டா அப்படியே ஃபுல்லா வச்ச மாதிரி இருக்கும் இல்லையா. பட் நற்பவில பாத்தீங்கன்னா இந்த கேப் இருக்கு பாரு, கைகளுக்கு தெரியுது. அது வந்து கோட்டிங்க. ஆனா இந்த மாதிரி எடுக்க முடியாது, இந்த கைக்கு நடுவுல கேப் கொடுக்க முடியாது மோல்டு பண்ணும்போது. பட் அதையும் பாருங்க, இது 2 காட்டுறேன் பாருங்க. இதுல அந்த மோல்டு இல்ல, இந்த கேப் இல்ல, இதுல அந்த கேப் இருக்கிறதுனால பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கும். சோ உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி சின்ன சைஸஸ், பெரிய சைஸஸ், பிரீமியம் குவாலிட்டி இல்ல ஓகேவான குவாலிட்டி, அந்த மாதிரி நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படியே கீழே வரலாம். கீழே வந்தா லக்ஷ்மி, குபேரர், விநாயகரா. ஆமா, இங்க வந்து லக்ஷ்மி குபேரர் செட். அந்த சங்கநிதி, பதுமநிதி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது அவருடைய கொடி அதெல்லாம் சேர்த்து அவங்களுடைய காவலர்கள் சேர்த்து வச்சிருக்காங்க. இது பாலாம்பிகை, அதுல இன்னொரு குபேரர் செட். இது வந்து ராமருக்கு ஆஞ்சநேயர் மரத்துல காட்டுல கிடைச்சதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்கல்ல, அவர் அப்பதான் வனவாசம் வந்து சீதையை தொலைச்ச அந்த டைம்ல இவர் கூப்பிட்டு அந்த சாப்பாடு கொடுப்பாரு, அந்த செட். இது வந்து இந்த சிங்கர்ஸா இருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரி கலையில இருக்காங்கன்னா இந்த மாதிரி செட் கம்பல்சரி வைப்பாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். கலைத்துறையில் உள்ளவர். கலைத்துறையில், ஆமா கரெக்ட். நீங்க வந்து தசாவதாரம் செட் வந்து நமக்கு பிராஸ்ல கொடுத்திருக்காங்க அப்படி நீங்க நினைப்பீங்க. ஆனா அது வந்து எடுத்து பாத்தீங்கன்னு வைங்களேன், இது வந்து பிராஸ் கிடையாதுங்க. இது எனக்கு பேப்பர் மெஷ்ல கோட்டிங் போட்டிருக்காங்க. பிராஸ் கோட்டிங் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஆனா நல்ல குவாலிட்டியா தான் இருக்கு. அதுவும் இல்லாம இதோட நுணுக்கங்கள், வேலைப்பாடு எல்லாமே அவ்வளவு அழகா இருக்கு. மத்த அவதாரத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் பாத்தீங்கன்னா இந்த கால்னுடைய கேப் எல்லாம் அழகா தெரியும். பாக்குறதுக்கு பிராஸ் மாதிரியே இருக்கும். ஒரு பிராஸ் வாங்கணும்னா கூட நம்மளுக்கு 3000-4000 இருக்கும். ஆனா அந்த பட்ஜெட்குள்ள நம்ம ஒரு செட் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். வித்தியாசமா வேணும் அப்படின்றவங்க இதை ட்ரை பண்ணலாம். இங்க வந்து குழந்தைங்களோட இருக்காங்களே, இது என்னது? முருகர்மா. 6 முருகரா பிறந்தாங்க, 6 கார்த்திகை பெண்கள். அந்த செட் இது முருகருடைய பிறப்பு செட். இது அதுக்கு கீழே இங்க பார்த்தோம்னா நமக்கு கல்யாண செட். கல்யாணம் நடக்குது. கல்யாணம் முடிஞ்சது நெக்ஸ்ட் என்னன்னா சாப்பிடுறதாங்க மெயின் மேட்ரே. அது இங்க நடந்துட்டு இருக்கு. இங்க வந்து சீமந்தம், அடுத்து கல்யாணத்துக்கு அப்புறம் வளகாப்பு நடந்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தாக்கா அது எப்படி எல்லாம் இருக்கும். அந்த அம்பாளுக்கே வந்து குழந்தை பிறக்கும் போது அது எப்படி ஊட்டி விட்டாங்க. இது விநாயகரோட அம்பாள், கிருஷ்ணரோட யசோதை, ஆஞ்சநேயர் அஞ்சனா தேவி, முருகர் பார்வதி தேவி, ராமரோட அம்மா கோசலை, ராமர் கோசலை. சோ எல்லாரும் குழந்தைய பெத்துட்டு இப்படிதான் அவஸ்தப்பட்டு இருக்காங்க. சாப்பாடு ஊட்டு அப்படின்னுட்டு அப்படியே இப்படி வந்தீங்கன்னா நிறைய சிலைகள் இருக்கா. இங்க பாருங்க செம்மல. நீங்க பாரு, இந்த காய்கறிலயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கல்யாணம் வச்சிருக்காங்க. கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த ரைம்ஸ் எல்லாம் வரும்ல, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கதை சொல்லுவோம்ல, கிட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இல்ல டெக்கரேஷன் ஸ்டெப்ஸ்ல இதெல்லாம் வைக்கலாம். டிஃபரெண்டா ட்ரை பண்ணலாம். இவர் வந்துட்டு பார்த்தோம்னா கடோத்கஜன். இவருக்கு வந்துட்டு போடுறாங்க கல்யாண சமையல் சாதம் அப்படின்ட்டு நம்ம செம்மையா ஒரு விருந்து வைக்கிறாங்க. அதை வந்து இவர் சாப்பிடுறாரு. இதோட செட்டும் நம்ம கிட்ட இங்க அவைலபிளா இருக்கு. அப்படியே பக்கத்துல பார்த்தோம்னா அழகா மொட்டை விநாயகர் இருக்காரு. அவர் வந்து கொழுக்கட்டை எடுத்து சாப்பிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம்
அப்புறம் எனக்கு பிடிச்ச கதைகள்லயே ஒண்ணு ரொம்ப பிடிச்ச கதை வந்து இது. முதல்ல வந்து இதுவும் பக்தி உள்ளதுதான், இதுவும் பக்தி உள்ளதுதான். யானையும் இது தாமரை பறிச்சு எடுத்துட்டு போயிட்டு எப்ப டெய்லி பெருமாளுக்கு கொடுப்பாங்க. யாரு? யானை வந்து குளத்துல குளிச்சுட்டு தாமரை பறிச்சு கொண்டு போய் பெருமாள் கொடுக்கும். ஒரு நாள் என்ன பண்ணுச்சு, முதல்ல வந்து அவரோட காலை பிடிச்சுக்கிச்சு. அப்ப கூட அது அந்த பூவை கீழே போடல, நான் இது பெருமாளுக்கு விட்டுட்டு வச்சுட்டு தான் நான் இது பண்ணுவேன்ட்டு அது அந்த தும்பிக்கையிலே பிடிச்சிருந்தது. அப்புறம் இது பெருமாளேன்னு கத்தும் போது இது என்னுடைய இதுவாச்சுன்னு சொல்லிட்டு அப்ப இவர் ஓடி வருவாரு, கருடா வா அப்படின்ட்டு இவர் ஓடி வந்துருவாரு. அவரோட அங்கசம்னா இந்த ஷோல்டர்ல இருக்கக்கூடிய அந்த துணி அது ஒரு பக்கம் பறக்குமா, கருடர் வந்துருவாராம். அப்புறம் மகாலட்சுமி ஐயோ இவர் எங்க போயிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே பின்னாடி வருவாங்களாம். அந்த மாதிரி அழுந்து கட்டிட்டு பறந்துகிட்டு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்த ஒரு செட் இது. அதான் கஜேந்திர மோட்சம் சொல்லுவாங்க. கூப்பிட்ட குரலுக்கு வருவாரு, மனசார கூப்பிட்டா வருவாருங்கிறதுக்கு சாட்சி. நான் சம்டைம்ஸ் எங்க தாத்தாட்ட கேட்பேன், ஆமா கூப்பிட்ட குரல் கடவுள் வருவாரான்னா அப்ப சொல்வாரு இந்த கதையை எங்க தாத்தா. கஜேந்திர மோட்சம் இதுதான். அதுக்கு முன்னாடி அது டெய்லியும் கடவுளுக்கு வந்து பூஜை பண்ணி அதனாலதான் கூப்பிட்ட உடனே வந்திருக்காங்க. அடுத்ததெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு மண் பொம்மைங்க. இது எல்லாமே நமக்கு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இதுல சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இது வந்து ராஜா ராணி இந்த குதிரையில வர மாதிரி, அதுக்கப்புறம் கதகளியோடது இது எல்லாமே இருக்கு. சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா 5 படி வச்சு நமக்கு இந்த கொள்ளு பொம்மை வந்து ஒரு செட்டாவே கொடுத்திருக்காங்க. இதுமே நமக்கு மண்ணுல ஆனது. அடுத்து வந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே உட்டன் டாய்ஸ்ங்க. இது வந்து இன்னும் ஸ்பெஷல் இதுல என்னன்னா, இது வந்து குங்கும சிமிழாவும் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் தரோம் இல்லையா, சோ அதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது குங்கும சிமிழ், மஞ்சள் வச்சுக்கலாம், இது வந்து குங்குமம் வச்சுக்கலாம். இது மாதிரியும் நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தோம்னா நல்லா யூனிக்கா இருக்கும். இது குங்கும சிமிழ் தான். உங்களுக்கு பாத்தீங்கன்னா குங்கும சிமிழ்லே உட்டன்ல இவ்ளோ வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. இங்க இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வாரணாசி அந்த ஊர்ல வந்து ரெடி பண்றது, அங்க இருந்து வர ஐட்டம். இங்க இருக்குது வந்து கொண்டப்பள்ளி. இதுக்கும் நமக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும் பெயிண்டிங்ல. இது வந்து நீட்டான ஒரு பெயிண்டிங் பினிஷிங்ல கொடுத்திருப்பாங்க லைட்டா. இது கொஞ்சம் நிறைய டிசைன்ஸோட கொடுத்திருப்பாங்க. இதுலயும் நமக்கு வந்து நிறைய செட் எல்லாம் இங்க அவைலபிள் இருக்கு. இது வந்து நம்ம தனியா குழந்தைங்களுக்கு கூட வாங்கி தரலாம்னு நினைக்கிறேன். போட்டாக்கா அது எப்படி எடுக்கும். எடுத்து விடணும். கோழி கொத்துற மாதிரி, கோழி கொத்தது இல்ல அது. இங்க இதுல அரிசி இருக்குங்க, அரிசி இருக்கிற மாதிரி தான் போய் இருக்கும். அது அப்படியே கொத்தி சாப்பிடுற மாதிரி பசங்க விளையாடுறதுக்காக. இந்த நம்ம கம்மல் அந்த மாதிரி இதெல்லாம் போடுறதுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சேஃப்டி பின்ஸ், ஹேர் பின் எல்லாம் போட்டு வைப்போம் இல்லைங்களா, சோ அந்த மாதிரி இதுக்கு கூட நம்ம நிறைய பாக்ஸ் எல்லாம் வைப்போம். இந்த மாதிரி யூனிக்கா வாங்கி கூட நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்க வந்து மாட்டு வண்டியில வராங்க, அந்த மாதிரி செட் இருக்கு. அப்படியே பார்த்தோம்னா இங்க தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க லேடிஸ். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் எல்லாம் இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்வீட் ஸ்டால் ஒரே வுட்ல நமக்கு இத பண்ணிருக்காங்க. ஸ்வீட் கடையை ஒரே வுட்ல வந்து நமக்கு முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி கூட நம்ம வாங்கி நம்மளோட கொலுல டிசைனுக்கு அழகா வச்சுக்கலாம். ஸ்வீட் கடை இருக்கு, இங்க காய்கறி கடை இருக்கு. அடுத்தது அக்கா எடை போடுறாங்க, இங்க ஒருத்தர் வாங்கிட்டு இருக்காரு. கிரக பிரவேசத்துல நம்ம என்னென்ன பண்றோமோ அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு செட்டா கொடுத்திருக்காங்க. இப்ப எல்லாம் அபார்ட்மெண்ட் வீடா இருக்கு இல்லைங்களா, இதுதாங்க நான் எங்க பாட்டி இருந்த காலத்துல இந்த மாதிரிதான் வீடு இருந்துச்சு. ஒரு கூரை வீடு, வீட்லயே கிணறு வச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரிதான் இருக்கும். அந்த வீடு வந்து நமக்கு இப்ப டாலா கொடுத்திருக்காங்க. சோ இப்ப பார்த்தோம்னா அடுத்த உடன்லே கிருஷ்ணரோட அந்த வாழ்க்கையவே இதுல கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டார்டிங் கிருஷ்ணர் வந்து அந்த ஜெயில தானே பிறப்பாரு. பிறந்ததுமே அவங்க அப்பா தூக்கிட்டு கொண்டு போய் ஒரு ஆத்துல விடுவார் இல்லையா, சோ அந்த ஸ்டோரி இது வந்துட்டு அந்த கோவர்தன மலைய ஒரு கையால தூக்குவாங்க. சோ அந்த இதெல்லாம் நமக்கு சுட்டி டிவில ஸ்டோரியா போடுவாங்க. கிருஷ்ணா அந்த அதுல பார்த்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கோபியரோட ட்ரெஸ் அவங்க குளத்துல குளிக்கும் போது எடுத்துட்டு போய் மரத்து மேல வச்சிருவாரு பாத்தீங்களா, விளையாட்டு பிள்ளை அந்த செட் இது. அப்புறம் இது பார்த்தோம்னா அவர் வந்து அந்த பாம்பு மேல ஏறி நிக்கிறது, தாடகைய வந்து வதம் பண்ற அந்த சீன் இது. சோ அந்த மாதிரி கிருஷ்ணரோட வாழ்க்கை வரலாறையே இதுக்குள்ள நம்ம அடக்கிட்டோம். நம்ம உடன்ல பார்த்த எல்லாமே இங்க வந்து மண்ணுல செஞ்சிருக்காங்க. சோ இது எல்லாமே மண்ணுல செய்யப்பட்ட சிலைகள். இதுவுமே இங்க அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ அது எல்லாமே நீங்க வந்து வாங்கிக்கலாம். நீங்க டைரக்டாவும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா வெப்சைட் அவைலபிளா இருக்கு. வீடியோ கால் பண்ணிக்கலாம். இல்லன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப்ல உங்களுக்கு என்னென்ன வேணுமோ போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. வெப்சைட் இருக்கு, வெப்சைட்ல கூட வாங்கிக்கலாம். அதனால ஒன்ஸ் ஒரே ஒரு சின்ன பொம்மை வாங்கி பாருங்க, எப்படி அனுப்புறாங்கிறது தெரியும். கண்டிப்பா பக்காவா பேக் பண்ணி பத்திரமா உங்க கையில வந்து சேர்ப்பாங்க. நம்பிக்கையா இருந்துச்சுன்னா நீங்க அடுத்தடுத்த வருஷம் நீங்க வாங்கிக்கலாம். நீங்க வாங்கணும்னு அவசியம் இருக்காது. ஏன்னா இது 15 வருஷம் வந்துட்டு நமக்கு கேரண்டியோட கொடுக்குறாங்க. இது மட்டும் கிடையாது, இதுக்கான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், அந்த ஸ்டாண்ட்ஸ் இருக்குல்ல, டிசேபிள் பண்றது, கொலு டான்ஸ், இந்த 9 இது இருக்குல்ல, அது ஃபுல்லா ஸ்டெப்ஸ் அப்படியே வச்சு வீட்ல வைக்க முடியாது. அது வேணும் போது
போது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், வேணாம் போது கழட்டலாம். அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கு, தோரணங்கள் இருக்கு, இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு, பிராஸ் ஐட்டம்ஸ்லாம் ஐயோ இருக்கு. நம்ம பாதி தான் பாத்திருக்கோம் கடையில, இன்னும் நிறைய ஒரு இருக்கு. நீங்க கடையில மேல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாது, ஒரு ஹாஃப் டே ஆயிரும். அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. சோ இங்க பாருங்க, அது மட்டும் இல்லாம பொம்மையில வந்துட்டு பாலமுருகன், கிருஷ்ணர், குட்டி கிருஷ்ணன் இந்த மாதிரியும் யூனிக்கான பொருளும் இங்க இருக்கு. இது எல்லாமே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரீமியம் குவாலிட்டி வாங்கணும் அப்படின்னாலே சென்னையிலேயே வேற எங்குமே போக வேண்டாம். அதுவும் ரா ஆர்கானிக்கா மேனுஃபேக்சர் பண்ற அந்த ரேட்டுக்கு நம்ம இங்க வாங்கிக்கலாம். சோ உங்கள் சிபிகே சேனல் பார்க்காதவங்க அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைல் பார்க்காதவங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.